வணக்கம் ஆபிரகாம். தற்போது ஒரு முக்கிய செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீவைகுண்டம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சிக்கன நாணய சங்கத்தில் திடீரென கம்ப்யூட்டரில் உள்ள பேட்டரி வெடித்து தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் மேலாளர் ஒருவர் பலியாகி உள்ளார். இந்த நிலையில் தற்போது ஸ்ரீவைகுண்டம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு அனைத்து பணியாளர் சிக்கன நாணய சங்கம் செயல்பட்டு வருகிறது. இங்கு ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள புதுக்குடியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவரின் மகன் ஸ்ரீதரன் 52 என்பவர் செயலாளராக பணிபுரிந்து வந்தார். இவருக்கு ஒரு மனைவியும் 2 மகள்களும் உள்ளனர். இவருக்கு உதவியாக தற்காலிக பணியாளராக பெண் ஒருவரும் வேலை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த வங்கியுடன் இ சேவை மையமும் செயல்பட்டு வருகிறது. இந்த இ சேவை மையத்தில் இன்று மதியம் அந்த பெண் பணியாளர் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போது திடீரென அந்த கம்ப்யூட்டரில் இருந்து திடீரென பேட்டரி பயங்கர சத்தத்துடன் தீப்பிடித்து வெடித்துள்ளது. இதனை கண்டு அங்கிருந்த அக்கம் பக்கத்தினர் வங்கிக்குள் வந்து என்ன நடந்தது என யோசித்து முடிப்பதற்குள் வங்கி முழுவதும் மளமளவன தீ பரவி புகை மண்டலமாக காட்சியளித்தது. இது குறித்து அவர் தனது மனைவிக்கு, அந்த வங்கி மேலாளர் தனது மனைவிக்கு தொலைபேசியில் தகவல் தெரிவித்துள்ளார். அதற்குள் தீ முழுமையாக பரவியுள்ளது. இதற்கிடையே அக்கம் பக்கத்தில் உள்ள அந்த பொதுமக்கள் வியாபாரிகள் வந்து அந்த பகுதிக்கு வந்து அந்த கண்ணாடி கதவுகளை உடைத்து அந்த மேலாளரை காப்பாற்ற முயற்சி செய்துள்ளனர். இந்த நிலையில் அந்த தீயில வந்து வங்கி மேலாளர் ஸ்ரீதர் என்பவர் வந்து மீட்டு அக்கம் பக்கத்தில் உள்ள அருகே உள்ள மருத்துவமனைக்கு கூட்டி சென்றதாக கூறப்படுகிறது. அங்கு அவர் ஏற்கனவே இறந்ததாக மருத்துவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக ஸ்ரீவைகுண்டம் டிஎஸ்பி மாயவன் தலைமையிலான போலீசார் அங்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் மாவட்ட கூட்டுறவு சங்கத்தின் பதிவாளர் உட்பட பல்வேறு துறை அதிகாரிகளும் அங்கு நேரடியாக விசாரணைக்காக வந்துள்ளனர். இந்த சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஆபிரகாம்.